தன்னுடைய தனித்துவமான இயக்கத்தால ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய தனித்துவமான இயக்கத்தால ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா சென்னையில தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். வயது மூப்பு காரணமாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இந்த நிலையில இன்று அதிகாலை அவர் காலமாக இருக்காரா. பாரதிராஜா அவர்களுக்கு வயது 85. 1977ஆம் ஆண்டு வெளியான 16 வயது நிலையை படத்தின் மூலம் இயக்குனரான பாரதிராஜா அவர்கள் கிராமத்து மண்வாசனை விடாதவர். 43 ஆண்டுகளாக படம் இயக்கி வந்த பாரதிராஜா கடந்த 6 ஆண்டுகளாக படம் இயக்கல. அதற்கு பதிலாக படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய மகன் மனோஜ் மாரடைப்பால இறந்ததும் பாரதிராஜா சோகத்தில் ஆழ்ந்திருக்காரு. அதன் பின்னர் மலேசியாவில் இருக்கும் மகள் வீட்டுல தங்கியிருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த டிசம்பர் மாதம் சென்னையுமே திரும்பியிருக்காரா. அதன் பிறகு அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு நுரையீரல்ல தொற்று ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவுல பல நாட்கள் இருந்திருக்காரு பாரதிராஜா. அதன் பிறகு வீடு திரும்பிய போதிலுமே தொடர்ந்து சிகிச்சை பெற்றும் வந்திருக்காரா. அவர் நிச்சயம் குணமடைந்து விடுவார் அப்படின்னு பிரபலங்களும் ரசிகர்களுமே நம்பிய நிலையில இன்று அதிகாலை அவர் மரணமுற்ற செய்தி வெளியாச்சு. வயது ஒரு தடை அல்ல என்று வாலிபர் போன்று வேலை செய்து வந்தவர் பாரதிராஜா. ஆனால் ஒரே மகன் இறந்த பிறகு அவர் சுத்தமாக நொறுங்கிவிட்டாரா. மகன் இறந்த ஓராண்டுல அவருமே இந்த உலகை விட்டு சென்று விட்டார் அப்படின்னு இவருக்கு சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் நேரிலுமே சென்று பல பிரபலங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி அவர்கள் பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலியுமே செலுத்திருக்காங்க. அதனுடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு.